நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே புதிய ஆட்சி மலர்ந்த பிறகு அதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை இந்த எனக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலும் மிகச்சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் என்பது 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களுடைய கல்வி, பொருளாதார, சமூக மேம்பாட்டிற்காக அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் சரியான முறையிலே அந்த மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான அந்த கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த ஆட்சியர் அலுவலகத்திலே கிட்டத்தட்ட 150 பயனாளிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நலத்திட்ட உதவிகளாக, சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவிகளாக, கல்வி உதவித்தொகையாக இன்று வழங்கப்பட இருக்கிறது. அதோடு இந்த துறையின் மூலம் பல்வேறு கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுவது, இந்த துறை மூலம் கிறிஸ்தவ பணியாளர்கள் நல வாரியம், உலமாக்கல் நல வாரியம், சிறுபான்மையினர் ஆணையம், ஹஜ் குழு போன்றவைகள் எல்லாம் இந்த பகுதியிலே எந்த அளவுக்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இன்றைய ஆய்வுக் கூட்டத்திலே விரிவாக ஆலோசிக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய பிரமுகர்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைந்த நாள் முதல் பல்வேறு நலத்திட்டங்களை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய சட்டமன்ற இந்த வருடத்திற்கான நிதிநிலை கூட்டத்தொடரிலே சிறப்பான பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளுடைய மானிய கோரிக்கைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் வருகிற வியாழக்கிழமை மானிய கோரிக்கை நடைபெற இருக்கிறது. அந்த மானிய கோரிக்கையின் போது சிறுபான்மை மக்கள் இதுவரை எந்தெந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, பல்லாண்டுகளாக எதற்காக இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாயம் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டு பல்வேறு சிறப்பான அறிவிப்புகள் அந்த மானிய கோரிக்கையின் போது இந்த துறையினால் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகள் எல்லாம் நேற்றைய தினம் கூட இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பிலே அந்த மானிய கோரிக்கையிலே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மிக சிறப்பான அறிவிப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டத்திற்காகவும் பல்வேறு அறிவிப்புகள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே மானிய கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே அந்த கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைக்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களும், அனைத்து ஆசிரிய பெருமக்கள், அரசு ஊழியர்கள் அனைவருமே பாராட்டக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி என்பதை அறுதியிட்டு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமே நமக்கு கிடைக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மக்களுடைய நலத்திட்டமாக வரக்கூடிய ஆண்டுகளில் கிடைக்க இருப்பதனால் இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் ஏங்கி தவித்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நிச்சயமாக திகழும். தமிழக மக்கள் வாழ்க்கையிலே ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. வேறு ஏதாவது செய்தியாளர் கேள்வி இருந்தால் கேள்வி. நீட்டுக்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் இருக்கு. சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் அது தேவைங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை பல இடங்களில் இருக்கு. நீட்டுக்கு எதிராக தீர்மானம்லாம் கொண்டு வந்தாலும் இப்போதைக்கு அந்த மாணவர்கள் போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதற்கான இல்லை, கடந்த அதிமுக ஆட்சியில் அது 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக விடுக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் அது குறித்து கலந்துரையாடி வரக்கூடிய நாட்களில் அதுக்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வாய்ப்புகளை தருவதற்கான முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளும். நீண்ட நாள் சிறைவாசிகள் பிரிவிச்சு அந்த மாதிரி கோரிக்கை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இந்த சட்டமன்றத்தில் எதுவும் தீர்மானம் சிறைவாசிகள் பிரச்சனை குறித்து கடந்த 25 ஆண்டு காலமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக அதற்காக குரல் எழுப்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நன்னடத்தைக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களும் மாநாட்டிலே பிரகடனமாக அறிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பரோல் விடுதலை கிடைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பலமுறை முயற்சி எடுத்து பல சகோதரர்கள் அந்த பரோலிலே முன்பெல்லாம் வெளிவந்திருக்கிறார்கள். அதே போல கடந்த ஆட்சியிலே ஃபர்லோக் என்ற அமைப்பின் மூலம் 2 மாத காலம் விடுப்பு தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது. தேர்தல் நன்னடத்தை விதியின் மூலம் அது தடைபட்டிருந்த காரணத்தினால் அதை மீண்டும் அந்த தற்காலிக விடுப்பு என்ற அடிப்படையில் அந்த 2 மாத விடுப்பையாவது தர வேண்டும் என்ற சமுதாயத்தினுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் தொடர்ச்சியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிறைத்துறை அமைச்சரிடத்திலும் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலேயே அந்த தற்காலிக விடுப்பு பணியிலே அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நிரந்தர விடுதலை வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் குறித்தும் அரசு நிச்சயமாக ஆலோசித்து வருகிறது. நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டே தான் இருக்கு. உங்களுக்கு டைரக்டாவே கிடைச்சிருக்கு, நேரடியாக பேசுறதுக்கான ஒரு நிறுத்தம் கிடைச்சிருக்கு. எத்தனை நாட்களுக்குள்ள அது நடக்கும் அப்படிங்கிறத நீங்க அழுத்தம் நிறுத்தம் எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு? மாண்புமிகு முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பிறகு இந்த ஆட்சியில அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முதலமைச்சரை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தலைமையிலான குழுவில ஒரு 12 கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கையளித்தோம். அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு நிரந்தர விடுதலை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அரசு அது குறித்து பரிசீலித்து வருகிறது. சட்டத்திற்கு உட்பட்டு எதை செய்ய வேண்டுமோ அந்த அரசு நிச்சயமாக செய்யும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள். விரைவில் நல்லதே நடக்கும். இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நான் உங்கள்கிட்ட சொன்னது போலவே கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு, சமூக மேம்பாட்டுக்கு தான் இந்த துறை. இதுவரைக்கும் நடந்து முடிந்த அரசுகள் அதற்கான அறிவிப்புகள் வந்ததானா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த 27ஆம் தேதி நிச்சயமாக நல்ல பல அறிவிப்புகள் கல்விக்காக செய்யக்கூடிய உதவியாகவும் பொருளாதாரத்திலே மேம்படுத்துவதற்காகவும் வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வகையான அறிவிப்புகள் நிச்சயமாக சிறுபான்மை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாய மக்கள் மகிழக்கூடிய வகையில் அந்த அறிவிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏறத்தாழ விசிக கூட்டணி இனிமேல் கூட்டணியே தாவேக்காவோட தான் தொடர்ந்து பயணிப்போங்கிற அறிவிப்பை கடந்த வெளியிட்டார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இனி திமுகவோடு கூட்டணி உண்டு அல்லது இனிமேல் தொடர்ந்து தாவேக்காவோடு தான் இனி வரக்கூடிய தேர்தல்கள் அல்லது அரசியல் பயணங்கள் எல்லாம் நேரடி பயணம்? கடந்த மாதம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுக்குழு எடுத்த தீர்மானத்தை தலைவர் அவர்கள் பத்திரிகையாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அமைச்சரவையிலும் பங்கேற்று அதிகாரத்திலும் பங்கேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்குடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. மேலும் அந்த தீர்மானத்திலே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்காவுடன் கூட்டணி தொடரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நிலை நிச்சயமாக தொடரும்.
இல்ல, இப்ப ஏறத்தாழ திமுகவோடு ஒன்றிணைந்து இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த எம்பிக்கள்ல திமுகவை மட்டும் தவிர்த்து விட்டு காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கை நேற்று மாணிக்கம் தாகூர் அதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நீங்களும் இணைந்து பயணிக்க வேண்டுமா, அல்லது அந்த இந்தியா கூட்டணியில் இருந்து திமுகவை தள்ளிவிட்டு நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2029 இலக்காக வைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியா கூட்டணி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே தமிழக வெற்றி கழகமும் இணைந்து பயணிக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா, தொடரப் போகிறதா இல்லை என்று திமுக தான் சொல்லும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை கேரளாவில் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். 5 அமைச்சர்கள் 22 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கும். இந்தியா கூட்டணியில் அழுத்தமாக இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய கூட்டணி அழுத்தமாக தொடரும். திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து திமுக தலைமை தான் விளக்கும். ஐயூமல் வந்து கூட்டணியில் சேர்ந்து அமைச்சர்கள் இடம்பெற்ற அனைவருக்கும் மனதிருப்தியா தான் இருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பிரிவு அப்படியே ஐயூமல் இருந்து பிரிஞ்சு திமுக போய் சேர்ந்துட்டாங்க. பல இடங்கள்ல அதே மாதிரியான ஒரு மனநிலத்தோட இருக்கிற தகவல்கள்லாம் வந்து அது உங்களுக்கு தகவல் எங்கேது கிடைச்சதுன்னு தெரியல. ஒரு 60 பேர் கொண்ட ஒரு அமைப்புல இருந்து அப்படியே நேரடியா நிர்வாகிகள் 6 பேர் பிரிஞ்சு 3 நாளைக்கு முன்னாடி கட்சியில திமுக போய் சேர்ந்துட்டாங்க. திருநெல்வேலிக்கு பல முறை முஸ்லீம் லீக் தலைவர்களும் வந்திருக்காங்க. இன்று காலை முதல் ஒரு இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையிலே சமுதாய மக்கள் நூற்றுக்கணக்கானவருக்கு அதிகாலை முதலே வரவேற்பு தரக்கூடிய வகையிலே தான் சமுதாயம் மிக்க மகிழ்ச்சியோடு இதை ஏற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 16 தேர்தல் முடிஞ்சு இது 17வது தேர்தல் முடிஞ்சிருக்கு இல்லையா? 16 தேர்தலில் எத்தனையோ கட்சிகளுக்கு கூட்டணி அமைச்சு முஸ்லீம் லீக் அவர்களை பல்லக்கில் தூக்கி வச்சு அதை தூக்கி அழகு பார்த்துருக்கு, அதில் சந்தோஷப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முதன்முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சமுதாயத்தினுடைய தாய்ச்சபை என்று சொல்லக்கூடிய கண்ணியமிகு காகிதமில் உருவாக்கி தந்த இந்த அமைப்புக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருப்பதை சமுதாய மக்கள் பெருமளவில் கொண்டாடி மகிழ்கிறார்கள். சமுதாயத்தோட நோக்கம் என்ன? சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும். சமுதாயத்தினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்க முயற்சி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதா அவங்களுடைய வேண்டுகோள். அதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றும் போது சமுதாயம் இரட்டிப்பல்ல பல மடங்கு சந்தோஷம் அடையும். அதற்கான நடவடிக்கைகள் அரசு சார்பில் செய்யும் போது ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியின் பின்னே முஸ்லீம் லீக்கினுடைய முடிவுக்கு பின்னே அணிவிக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக காணத்தான் போகிறீர்கள். நீங்க திமுகவை தான் இத்தனை நாள் பல்லாக்கில் தூக்கி வச்சதா மறைமுக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு செய்யாத அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள் ஒதுக்கீடு கொடுத்து அவர்கள் அந்த வேலை வாய்ப்புல முக்கியத்துவம் கொடுக்காதது இன்னும் அது தேவை இருக்குதுல்ல, கூடுதலான தேவை இருக்கு. அந்த அங்கீகாரத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்கல்ல. திமுகவோடு பல தேர்தல் கூட்டணி வச்சிருந்திருக்கும். அவர்கள் 1967 ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லீம் லீக்கோட உதவி தான் காரணமாக இருந்தது. இன்றைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனம் ஒத்துக்கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் தொடர்ந்து திமுக மாத்திரம் இல்ல, 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் இருந்தது. அதுபோல 2026 தாவேக்கு ஆட்சி அமைக்க முஸ்லீம் லீக் உதவி செஞ்சிருக்குது. நம்ம 26 தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் போட்டியிடும் போது அந்த ஆட்சி தொடர வேணுங்கிற அடிப்படையில தான் நம்மளும் வாக்கு கேட்டோம். திமுக சமுதாயம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள்ல பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், வக்ஃபு திருத்த சட்டம் போன்ற பல பிரச்சனைகளும் திமுக சமுதாயத்தின் பக்கம் இந்த குரல் கொடுத்தது நன்றியுணர்வோடு இருக்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணியில் நம்ம தொடர்ந்து அந்த கூட்டணி தேர்தல் இப்போ வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிறகு 108ங்கிற நம்பர்ல தாவேக்கா இருக்கும் போதும் அந்த ஒரு வார காலங்கள் சென்னையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் ஆட்சி அமைப்பது, எடப்பாடி ஆட்சி அமைக்க போகிறாரா, அதுக்கு திமுக துணை நிற்கிறதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஆட்சி அமைக்க போகிறாரா என்று பல சூழ்நிலைக்கு பிறகு இப்படியே நாட்களை கடந்து சென்றால் ஜனாதிபதி ஆட்சி பாஜக தலைமையிலான ஒரு மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக முஸ்லீம் லீக் தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்தது. ஆனால் முடிவெடுத்து ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்த பிறகு இன்று இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய அணுகுமுறையும் தமிழக வெற்றி கழக தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் தலைமை நிர்வாகிகளுடைய அணுகுமுறை எல்லாம் பார்க்கும்போது நமக்காக குரல் கொடுத்து வந்த திராவிட இயக்கங்களை எல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தை கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்பதிலே மிக முனைப்பு காட்டக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும் என்பதனால் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு சென்று இந்த சமுதாயம் மகிழக்கூடிய வகையில் இந்த ஆட்சி இருக்குது என்ற திருப்தியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும்
எங்களுக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கிறது. திமுகவை விட தாவேக சிறப்பாக செய்து கொண்டு பல மடங்கு சிறப்பாக செயல்படும். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துல படி வந்து இஸ்லாமியர் அல்லாதவரை வந்து அமைப்புல வந்து அமைத்து நிர்வகிச்சு பல மாநிலங்கள்ல போட்டாங்க, நிர்வாகிகள் போட்டாங்க. தமிழகத்துல என்ன நிலைப்பாடு இருக்கும், அதற்கான சட்ட ரீதியான அறிவிப்பு இருக்கும்? இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை முந்தைய ஆட்சியும் எதிர்த்தது, தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமையிலான ஆட்சியும் அதை கடுமையாக எதிர்க்கிறது. அதுல அந்த புதிய சட்டத்தின்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தம் இருக்கிறது. அந்த சட்டத்திருத்தத்தை மாத்திரமல்ல, மேலும் பல்வேறு சரத்துக்களை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கின் முடிவில் அதை பொறுத்து அரசுகள் முடிவு செய்யும். ஹஜ் பயணத்துக்கான மானியம் வந்து உம்ரா போறதுக்கு ஏதாவது மானியம் கிடைக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அது இந்த இதுல எதுவும் இல்லை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டியதுங்கிறது 5 அடிப்படை கடமைகள் ஒரு கடமை. அது செஞ்சாகணுங்கிற அடிப்படையில் அது அந்த ஹஜ்ஜு மானியம் ஏன் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஏற்கனவே கப்பல் போக்குவரத்தில் இருந்தது, அது தடைப்படும் போது, விமான பயணம் அதிகமாக இருக்கும் போது அன்றைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அந்த மானியம் கொடுக்கணும் அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுது. அது 25,000 இருந்தது, 35,000 கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த கட்டாய கடமைக்கு அரசு துணை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். முறாக்கான கோரிக்கைகள் வந்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு சென்று முயற்சிகளை மேற்கொள்வோம், பார்ப்போம். தலித்துகளை வந்து சிறுபான்மையினரா இணைக்கணும்னு கோரிக்கை இருக்கு. அது என்ன பரிசீலனை? இல்லை, இந்த மதம் மாறி வரக்கூடியவர்களுக்கு எந்த அந்தஸ்து கொடுப்பதுங்கிறது சர்ச்சை நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அது சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொண்டு இருக்கிறது. சமீபத்திலே கூட மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இடம்பெறாத வகையிலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக பெறக்கூடிய வகையிலே நடவடிக்கைகள் இந்த அரசு நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. இல்ல, இந்தியா கூட்டணி 2029 தேர்தல் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லுது. ஆனால் அதற்கான சக்திகள் ஒன்றிணைஞ்சு இருக்கிறதா, அல்லது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் அத்தனை பலமாக இருக்கிறதா? அவங்க தலைமையில தான் நீங்க கூட்டணி அமைச்சாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் காங்கிரஸே இன்னும் 100 சீட்டு கூட தொட முடியாத நிலைமையில தான் எல்லா மாநிலங்களிலும் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? உங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையில் நீங்க எப்படி அதை எதிர்நோக்கி காட்டுறீங்க? கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பெரிய வெற்றி பெறும் போது அவர் சிம்பிள் மெஜாரிட்டி பெற முடியாம இப்பவும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு துணையோட தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய அளவில் பின்னடைவு அவங்களுக்கு சட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போது புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் மாத்திரமல்ல, இன்ஸ்டாலாம் பாக்குறீங்களா இல்லையா, வடநாட்டில் ஹிந்தியிலலாம் ஒரு போஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. இவருடைய தாக்கமும் இவர் அந்த கூட்டணியும் தவறான தகவல் பரப்புறாங்கன்னு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்ல தமிழ்நாட்டில் எது விமர்சனத்துக்கு உள்ளாகல? நீங்க நல்லது செஞ்சாலும் விமர்சனம் தான் வரும். அது விமர்சனங்கள் அரசியல் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் தாண்டி கர்நாடகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி அவருடைய தாக்கம் அதிகமா இருக்குது. அவருடைய முகம் இந்திய அளவில் பெரிய அளவில் அவருக்கான தாக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா இது இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காட்ட வேண்டிய நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. மக்கள் எடுத்துட்டு போறாங்க, மக்கள் விரும்புறாங்க. அது அனைத்தும் வரக்கூடிய 29 தேர்தல் எதிரொலிக்கும். நிச்சயமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் எதை விரும்பியதோ, மதச்சார்பற்ற நல்லிணக்கம் கொண்ட சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு நல்ல அரசு 29 உருவாகும். அதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தாவேகா, காங்கிரஸ்லாம் இணைந்து பயணிக்கும். அதெல்லாம் கூட்டணி 29 தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முடிவாகும். இப்ப நான் சொல்லுவேன் எங்க தலைவர் பிரதமராக வரணும், இவர் அவங்க தலைவர், எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கும். அது கூட்டணின்னு அமையும் போது கூட்டணி கட்சி தலைவர்களாம் அமர்ந்து பேசி யாருக்கு அந்த நேரத்தில் முடிவெடுப்பார். சிறுபான்மையினரின் பாதுகாவலன் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டே இருந்துச்சு. அமித்ஷாவோட ரொம்ப நெருக்கமான சூழலுக்கு போயிட்டாங்க, பாஜகவோட நெருங்கிட்டாங்கன்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சனம் பரவிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி விமர்சனங்களும் துளியும் உண்மை இல்லை. வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சருங்கிறது அரசு துறை ரீதியாக மத்திய மாநில அரசு பல்வேறு வகையில் இணைந்து செயல்பட அவசியத்தின் அடிப்படையில் சந்திக்கிறார்கள். அன்னைக்கு வந்திருக்க விருமாத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸோட முதலமைச்சரும் வந்திருக்காரு. இன்னும் அங்கே கேரளத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக் அமைச்சர் கூட அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்தியன் முஸ்லீம் லீக் அமித்ஷாவோட இணைந்து பணிக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படியே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்கள்
அந்த திட்டங்கள்லாம் சரிவர செயல்படுத்துவதற்கு இணைந்து பயணிப்பதுங்கிறது அது அவசியமானது கூட. அந்த வகைதான் வந்து மற்றபடி பாஜக மறுவரையறையில நீங்க சட்டப்பேரவையில பேசுற அதே காரசாரமான தங்களுடைய கருத்துக்களை நீங்க அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் பதிவு செய்ய முதலமைச்சர் தவறினார். இல்ல, அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு கூட்டத்துக்கு ஒரு அஜெண்டா ஒன்று இருக்கும். அந்த அஜெண்டா படி தான் பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு. அதே 543 நம்பர்ல ஃப்ரீஸ் பண்ணணும். 25 ஆண்டுகளுக்கு அந்த நிலை தான் தொடர வேண்டும் என்பதை அழுத்தம் பதிவு பண்ணியாது தீர்மானம் நிறைவேற்று. அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் அந்த 543 ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறதுலையும் 25 வருஷம் அந்த நிலையை தொடரணுங்கிறதுல அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஆட்சியோட இந்த கட்சிகளோட அழுத்தமான முடிவு. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. எப்படி இருக்கு சட்டமன்றம்? நேரலையில எல்லாருமே பார்த்துருக்காங்க. எதிர்க்கட்சிகள் என்ன ஏன்னா, செய்யறாங்க? இந்த தேர்தல் முடிவு யாரும் எதிர்பார்க்கல. முஸ்லீம் லீக்கும் எதிர்பார்க்கல, திமுக எதிர்பார்க்கல, தாவேக்க எதிர்பார்த்து வந்துட்டாங்க. சரிதானா? இந்த தோல்வியிலிருந்து சிலருக்கு அதிர்ச்சியும் பாதகமும் ஏற்படும் போது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சமயம் பிடிக்கும். அந்த மீண்டு வரக்கூடிய அந்த பதட்டத்தில் அங்கே இங்குமான கருத்து வேறுபாடு இருக்கும். எல்லாம் ஒரு சில மாசங்கள் சரி செய்யப்பட்டு மக்கள் நலன் நோக்கி எல்லாரும் பயணிக்க தொடங்கும். இருக்காங்க. நிச்சயமா. நன்றி.